ஹை குட்டீஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கதை குருவின் பக்தி. வாங்க பார்க்கலாம். குருகுலத்தில் ஆருணி அப்படிங்கிற இளவரசர் படிக்கிறாரு. ரொம்ப அடக்கமானவர். குருவின் கட்டளையை அப்படியே நிறைவேற்றுபவர். ஒரு வாட்டி குருவின் வயலுக்குள்ளே கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் பாஞ்சி பயிர்கள்லாம் மூழ்க ஆரம்பிக்குது. ஆருணிக்கிட்ட நீ போய் அந்த உடைப்பை அடைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி குரு கட்டளையிடுறாரு. அரண்மனையில் செல்வமாக வளர்ந்த ஆருணி மண்வெட்டியோடு போகிறாரு. உடைப்பை அடைக்க முயற்சி செய்கிறாரு. எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அவரால் அடைக்கவே முடியலை. உடனே அவர் அந்த உடைப்பு குறுக்கே படுத்துடுறாரு. அவரை தாண்டி ஒரு சொட்டு தண்ணி கூட வயலுக்குள்ளே போகவே இல்லை. இரவு வர ஆருணி வராததை பார்த்த குரு மற்ற மாணவர்களோட வயலுக்கு போகிறாரு. ஆருணி உடைப்பை மறைத்து படுத்திருக்கிறதையும் தண்ணீர் வயலுக்குள் வராததையும் பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டு போயிட்டார். குரு பக்தி இதுக்கு காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. ஆருணியை எழுந்து வர ஆணையிடுறாரு. ஆருணிக்கு உத்தலாகன் அப்படிங்கிற பட்டம் கொடுக்குறாரு. இதுக்கு பொருள் தண்ணீரை தடுத்தவன். ஹை குடேஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? பணிவுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த கதை தான். நம்மளுமே நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு உயரத்துக்கு போனாலுமே பணிவோட நம்ம பெற்றோர்கள்கிட்டையும் ஆசிரியர்கள்கிட்டையும் நம்மளை சுற்றி இருக்கிற பெரியவர்கள்கிட்டையும் நடக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே நமக்கு உயர்வு தான். ஓகேவா குட்டீஸ்? நன்றி, வணக்கம்.